வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஐபி கிடக்கிறது பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2003 மாடல் ஒன்று வண்டி வந்துருக்குது. இந்த வண்டி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிக்கிது. சரி, என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்துட்டு, ஆனால் இது வந்து பழைய வண்டி. இந்த வண்டிக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டி கலர் பேடாக இருந்தது. சரி, பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பானட்டு பேடாக இருந்தது. சரி, பானட்டு வந்து மெயினாக பெயிண்ட் அடிச்சு தான் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய ஸ்க்ராச்சஸ், ரெண்டாவது பெயிண்டிங்லாம் போயிருந்தது. அதனால் வந்து சரி ஃபஸ்ட்டு இது பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியோட ஓனர் சொல்லுவோம். சரிங்க, என்ன எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி அதே மாதிரி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பானட்டு பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே பாலிஷ் பண்ணிக்கிது. ரெண்டாவது பம்பரில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பரில் வந்து லைட்டு பார்க்கலாம் லைட் வைக்கிற மாதிரி வராது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் லைட்டு ரவுண்டு ரிங் லைட் வச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே கூட தனியாக எறிகிற மாதிரி வரும். அது தெரிஞ்சு வச்சு இது தெரிஞ்சு வச்சு வச்சிருக்குது. அப்புறம் வழக்கம் போல் எல்லா வண்டிக்கும் வைக்கிற மாதிரி தான். லாங் லுக்கு பக்காவாக இருக்கிற வண்டி வந்தால் தனியாக தெரியும்னா அந்த விஐபியில் இருந்து அப்பயுமே அதுக்கு ஃப்ரெண்டு நம்பர் பிளேட்டை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்பர் பிளேட் போட்டு கவர் போட்டுருக்கு. சரி, அடுத்த வேலையை பார்க்கலாம். டோர் வைசர் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஃபைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ரூஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் காமனாக